வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சாப்டர் 12 என்விரான்மெண்டல் சயின்ஸில் இருக்க பாடம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். பயோசுவாலஜியில் இருக்க லாஸ்ட் சாப்டர் இது. நம்ம லாஸ்ட் சாப்டருக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஷின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நான் தெரிஞ்சுக்கணும். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நம்ம என்விரான்மெண்டலில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதை பற்றி படிக்கிறது தான் இந்த லெசன். ஓகேங்களா? என்விரான்மெண்டல் எந்த அளவுக்கு பாதிக்குது, என்விரான்மெண்டல் நம்ம எந்த அளவுக்கு பாதிச்சதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற பற்றி நிறைய சொல்லக்கூடிய லெசன்ஸு இதுதான். அதில் வந்து பயாலஜிக்கலாக என்ன நடக்குது, பயாலஜி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறதும் இந்த லெசனில் இருக்க நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, வாட் இஸ் ரெஃபர்டு டு அஸ் பயோ மேனிஃபிகேஷன். பயோ மேனிஃபிகேஷன் ஒன்றும் கிடையாது. பயோனா உயிரி, மேனிஃபிகேஷனாக பெருசாகிறது. அப்போ உயிரி உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு ஃபுட் செயினில், ஓகேங்களா, ஒரு ஃபுட் செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஃபுட் செயினில் வந்து எதனா ஒரு கெமிக்கல் வந்து அதோட லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பயோ மேனிஃபிகேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபிஷ்ஷில் இருக்க ஒரு கெமிக்கல் வந்து 1% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது அந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு பெரிய ஃபிஷ், சின்ன ஃபிஷ் வந்து பெரிய ஃபிஷ் சாப்பிடுது. ஓகேங்களா? அப்போது அதில் இருக்க இது வந்து ஆகும் 1% வந்து அதிகமாகும். அந்த மாதிரி ஒரு 10 ஃபிஷ் சாப்பிடுனா 10% அதிகமாகும். ஓகேங்களா? இந்த மாதிரி அதிகமாகிறது பேர் என்னது, பயோமேனிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வின் நான் டிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ் என்டர் த ஃபுட் செயின். ஃபர்ஸ்ட் அது நான் டிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணணும், ஃபுட் செயினில் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? அதாவது மக்காத குப்பை. ஓகேங்களா? அடுத்தது தே டு நாட் கெட் மெட்டபாலைஸ்ட் ஆர் broken டவுன் ஆர் எக்ஸ்பெல்ட். ஓகேங்களா? அதாவது அது மெட்டபாலைஸ் ஆகாது, உடஞ்சும் போகாது, அதை விட்டு வெளியும் போகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஸ்டிட் கிரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ட்ராபிக்கல் லெவல் ஆஃப் தி ஃபுட் செயின். ட்ராபிக்கல் லெவல்ஸ் என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஃபுட் செயின் என்ன பண்ணணும், ட்ராபிக்கல் லெவல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டியூரிங் திஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் அப்போ தே ஷோ இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் விச் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் பயோமேனிஃபிகேஷன். அதோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அந்த பயோமேனிஃபிகேஷனோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அதிகமாக. கான்சன்ட்ரேஷன் ஒன்றுமே கிடையாது, அந்த பொருளோட பொருள் அதில் வந்து அதிகமாக இருக்கிறத சொல்கிறது தான் வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்கிறது. ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, பயோ மேனிஃபிகேஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மெர்க்குரி டிடிடி. ஓகேங்களா? டிடிடினா டைக்ளோரோ டைஃபினல் ட்ரைக்ளோரோ குளோரோ மீன் ஏதோ சம்திங் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அது பயோ மேனிஃபிகேஷன் என்ன ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்தது கிவ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சிஎஃப்சி அண்ட் பிஏஎன். ஓகேங்களா? இதோட எக்ஸ்பென்ஷன்ஸ் கேட்பாங்க. சிஎஃப்சி ஒன்று குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ். குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? குளோரோ ஃப்ளோரோ கார்பன் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு கேஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து குளோபல் வார்மிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இது ரொம்ப இதுவான கேஸ் அது. ஸோ அது என்ன கேஸு, அது எங்கே என்ன கேஸ்ன்னு நான் சொல்லிட்டேன், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டேன். அது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுவீங்க நம்புறேன். சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிஏ என்ன, பேராக்சில் நைட்ரேட். ஓகேங்களா? இதுவும் நம்ம யூஸ் பண்ணுற கேஸ், நம்ம யூஸ் பண்ணுறது தான். இதையும் எங்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? பிஏஎனுக்கு சொல்லனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ன்றது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய பார்த்துருக்குது தான். நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம கண்ணால் பார்க்குறதா, வீட்டை நம்ம கண்ணால் பார்க்குற இடத்துல நிறைய இடத்துல அந்த ஹோம் அப்ளையன்சஸ்ல இருக்கும். ஸோ அது என்ன ஹோம் அப்ளையன்சஸ், எதுலேருந்து நம்ம ப்ரொடியூஸ் ஆகுது, எதுலேருந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை சமீர். சமீர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை சமீர், அது வந்து என்னன்னா an app provides hourly updates on natural air quality index. ஓகேங்களா? AQI அதோட குவாலிட்டியை வந்து அப்பப்போ நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு பேர் தான் சமீர்ன்ற ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ணது ஏன்னா சிபிசிபி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் பண்ணிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சமீர்ன்ற ஆப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளேஷன் முடிஞ்சது. அடுத்தது 4th கொஸ்டின், யூரோட்ராஃபிகேஷன். யூரோட்ராஃபிகேஷனா ஒன்றுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு இதில் வந்து இப்போ நின்றுட்டு இருக்க ஒரு லேக், நின்றுட்டு இருக்க ஒரு தண்ணி இதுன்னு வச்சுக்கோங்களா, அந்த மண்ணில் இருந்து அதுக்கு வந்து சில நியூட்ரியன்ஸ்லாம் வந்து ஷேர் ஆகும். எப்படி அந்த லேக்ஸ்க்கு வந்து அந்த மண். ஓகேங்களா? அந்த மண்ணில் என்ன ஆகும், ஒரு விதமான நியூட்ரியன்ஸ்லாம் ஷேர் ஆகும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணும், அது வந்து அந்த மண்ணோட குவாலிட்டி, அந்த தண்ணியோட குவாலிட்டி என்ன பண்ணும், குறைச்சிரும். ஓகேங்களா? நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணால் அந்த தண்ணியோட குவாலிட்டி வந்து குறைச்சிரும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் நான் சொல்கிறேன் யூரோட்ராஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதனால தான் தேங்க நிற்கிற தண்ணியை விட ஃப்ளோ ஆகிட்டு இருக்க தண்ணியில் வந்து நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. ஊட்டச்சத்து மீன்ஸ் நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எதனால் தேங்கி நிற்கிற தண்ணியை அந்த லேண்ட் என்ன பண்ணணும், அதற்கு நியூட்ரிஷன்ஸ் ஷேர் பண்ணி அதோட ஃபுல் குவாலிட்டியை வந்து அப்புறம் உடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த தேங்கி நிற்கிற தண்ணியை வந்து நிறைய குடிக்காதீங்க, இந்த ஆள் தண்ணியாக வந்து ரொம்ப ரொம்ப நல்ல தண்ணி அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து யூரோட்ராஃபிகேஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 3 மார்க்ஸ். ஓகேங்களா? நான் 2 மார்க்ஸ் முடிஞ்ச இந்த லெசனில் நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கிளாசிஃபை த பொலிட்டன்ஸ். கிளாசிஃபை த பொலிட்டன்ஸ். பொலிட்டன்ஸ்னால் அது எதால் பொலிட் ஆகுது அப்படின்றது தான் பொலிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் வந்து பொலிட்டன்ஸ் கிளாசிஃபைடில் வந்து இன்ட்டு 2 பேசிக் குரூப்ஸ். ஓகேங்களா? ஒன்று நான் டிகிரேடபிள், டிகிரேடபிள். ஓகேங்களா? டிகிரேடபிள் ஆனது மகும் மகா குப்பை. ஓகேங்களா?
இதுதான் சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த டைம் டேக்கன் டு பிரேக் டவுன் இன்டு இன்கிரீடியன்ஸ் ஓகேங்களா. அதாவது பேஸ்ட் ஆன் த டைம் டேக்கன் இன்டு இன்கிரீடியன்ஸ். அடுத்தது degradable pollutants are classified ஓகேங்களா. degradable pollutants are classified. ஓகேங்களா. டிகிரேடபிள், நான் டிகிரேடபிள் ஓகேங்களா. அதாவது இதுக்கு இன்னும் எக்ஸாக்டான தமிழ் மீனிங் சொல்லணும்னா, நான் டிகிரேடபிள்னா சிதைக்கவே முடியாது, டிகிரேடபிள்னா சீரழியும் ஓகேங்களா. இவ்வளோதான் வந்து அதோட ஒரு தமிழ் ரொம்ப எதுவும் எக்ஸ்பிளேஷன் ஓகேங்களா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரேப்பிட்லி டிகிரேடபிள், அதில் ரொம்ப இதுவாக சீரழிச்சிடும், அதாவது நான் பெர்சிஸ்டன்ஸ் ஓகேங்களா. அண்ட் ஸ்லோலி டிகிரேடபிள், அது வந்து பெர்சிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஓகேங்களா. இதுதான் வந்து அந்த போல்டன்ஸோட கிளாசிஃபிகேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரீசென்ட்லி வேஸ்ட் கிரியேட்டட் டேஞ்சரஸ் எஃபெக்ட்ஸ் இன் த என்விரான்மெண்ட். அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் என்னென்ன டேஞ்சரஸான ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஹவு வில் யூ ஃபைண்ட் சொல்யூஷன் டு அவாய்ட் த எஃபெக்ட்ஸ் டியூ டு திஸ் வேஸ்டஸ் ஓகேங்களா. இந்த வேஸ்டஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, ரீயூஸ் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் வந்து ரீசேல் பண்ணக்கூடாது, சால்வேஜ், ரீசைக்ளிங், டிஸ்போசல், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒரு சொல்யூஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கிரேட் கேர் மஸ்ட் பி டேக்கன் டு அவாய்ட் அன்சேஃப் எக்ஸ்போஷர் இன் ரீசைக்ளிங் ஆப்ரேஷன்ஸ் ஓகேங்களா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லீக்கிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சச் அஸ் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் லேண்ட் ஃபில்ஸ் அண்ட் இன்சினரேட்டர் ஆஷஸ் ஓகேங்களா. ஆஷஸ்னால சாம்பல், அதில் என்ன பண்ணோம், லீக்கிங் ஆஃப் அதில் வந்து லேண்ட் ஃபில்ஸில் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து 6th கொஸ்டினுக்கான எக்ஸாம்பிள். அதாவது இ வேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இருக்குது இந்த என்விரான்மெண்ட்டில், அதை நம்ம எப்படி தடுக்கணும், அதுக்கான சொல்யூஷன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கான கொஸ்டின் தான் இது. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும் ஓகேங்களா. அடுத்தது வந்து 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ரைட் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸோட எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் இன் அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மேக்கில் பெனிஃபிக்கல் பாக்டீரியா அண்ட் சாயில் ஆர்கானிசம். அதாவது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் கேட்டுங்க, அதெல்லாம் வந்து பெனிஃபிக்கல் பாக்டீரியாஸை கில் பண்ணி சாயில் ஆர்கானிசம்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கேன் காஸ் யூரோட்ராஃபிகேஷன் இன் வாட்டர் பாடிஸ். நான் வந்து யூரோட்ராஃபிகேஷன் வந்து தடுக்குது. அஃபெக்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் தேர் ப்ரொடக்டிவிட்டி ஓகேங்களா. அடுத்தது பெஸ்டிசைட்ஸ் கண்டெய்னிங் வாட்டர் இஸ் இன் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் ஓகேங்களா. அடுத்தது காஸ் ஏர் பொல்யூஷன் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து காஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸை இது பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து லீட் டு பாய்சனிங் சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓகேங்களா. அதெல்லாம் பண்ணி பாய்சனாகவும் ஆகிடுது, ஆஃப்டர் சைடு எஃபெக்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய இது பண்ணுது. காஸ் ஸ்கின் ரேஷஸ் அண்ட் இரிட்டேஷன் ஆஃப் ஃபைஸ் ஓகேங்களா. பாருங்கள், இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் இது பண்ணி நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு யூஸ் பண்ணால் இவ்வளோ எஃபெக்ட்ஸ்லாம் வருது, அதில் வருது ஓகேங்களா. இதனால் என்ன பண்ணால் தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் கார்சியோஜெனிக் ஓகேங்களா. இதெல்லாம் சொல்கிறாங்க கார்சியோஜெனிக் கெமிக்கல்ஸ் சொல்கிறாங்க. காஸ் ஹார்மோனல் டிசார்டர்ஸ் அண்ட் நியூரோடாக்சிசிட்டி ஓகேங்களா. இந்த மாதிரியான டிசார்டர்ஸையும் நியூரோடாக்சிசிட்டியும் இது வந்து என்ன பண்ணோம், காஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிக்கல் இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேன் பி அஃபெக்டட் ஓகேங்களா. பாருங்க, இந்த இவ்வளோ இருக்குது இதில் ஓகேங்களா. இந்த 11 விதமான பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கான டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும், நம்ம கெமிக்கலான விஷயத்தை நிறைய வந்து தவிர்த்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் இது பண்ணாமல் நம்ம நேச்சுரலாக நிறைய இது பண்ணோம் ஓகே. நேச்சுரலான உரங்கள் போட்டு நம்ம இது பண்ணோம், நிறைய வந்து நம்ம பயிர் வைக்கணும், அந்த மாதிரி இது பண்ணோம் ஓகேங்களா. இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அது இவ்வளோ இதுவாக இருப்பாங்க. பாக்டீரியா வந்து இது பண்ணுறது, கில் பண்ணுறது, சாயில் ஆர்கானிசம்ஸும் இது பண்ணு. ஆனால் இவ்வளோ டிராஃபிகேஷனை வந்து கேஷ் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு வந்து என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. பெஸ்டிசைட்ஸ் கண்டெய்னிங் ஹியூமன் கன்சப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஏர் பொல்யூஷன் இருக்குது, நம்ம ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வருது, மூச்சு சுவாசிக்கிறதுல வந்து ப்ராப்ளம் வருது, ஸ்கின் டிசீஸ்லாம் வருது, சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் டிசார்டர்ஸ்லாம் வந்து ஹார்மோனல் டிசார்டர்ஸ்லாம் வந்து நியூரோடாக்சிசிட்டி வருது. அடுத்தது இது என்னென்னா பெனிஃபிக்கல் இன்செக்ட்ஸ் அனிமல்ஸ் கேன் பி அஃபெக்டட் ஓகேங்களா. இன்செக்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கு நான் வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து 5 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன். அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, வி ஆர் பொல்யூட்டிங் வாட்டர் ரிசோர்சஸ். நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் ரிசோர்ஸில் பொல்யூட் பண்ணிடும் ஓகேங்களா. தட் வாட் வில் பி த கான்சிக்வன்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் ஆர்கானிசம். அதனால என்ன கான்சிக்வன்ஸாக சந்திக்குது ஆர்கானிசம், வாட்டர் ஆர்கானிசம் கான்சிக்வன்ஸை சந்திக்குது அப்படின்றது தான் இந்த கொஸ்டின் ஓகேங்களா. எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷனில் எஃபெக்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லீத்தல் டு அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஓகேங்களா, ரொம்ப லீத்தலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிடென்டல் ஆயில் ஸ்பில்ஸ், prevent the entry of light and oxygen into the water. This increases BOD and COD, resulting in mass death of organism, degradation of water quality. ஓகே, என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம ஆக்சிடென்டலாக ஆயில் ஸ்பில்ஸ்லாம் வந்து இது வாங்கி போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுது, வாட்டரில் லைட் லெவல்லையும் ஆக்சிஜன் லெவலையும் என்ன பண்ணுது, அதில் போகிறதுக்கு வந்து ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுறது மூலயமா அதனால் வந்து அந்த பிஓடி சிஓடி என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது ஓகேங்களா. இதனால நான் வந்து
ரிசல்ட்டிங் இன் மாஸ் டெத் ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் டிகிரேடேஷன் ஆஃப் வாட்டர் குவாலிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன்னா ஆயில் ஸ்பில்ஸ் க்ளாக்ஸ் ஃபிஷஸ் கில்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் பேர்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொன்னால் ஹியூமன் அண்ட் அதர் ஆர்கானிசம் அஃபெக்டட் பை டிசீஸ் சச் அஸ் ஹெப்படைட்டிஸ் அண்ட் டைஃபாய்டு. ஓகேங்களா. டைஃபாய்டு எதனால் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம இந்த டைஃபாய்டுனாது நம்ம தண்ணி குடிக்கிறது மூலயமா பரவராக ஒரு டிசீஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து நான் இந்த ஹியூமன்ஸ்க்கும் அதாவது ஆர்கானிசம்ஸ்க்கும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூரைடு இன் ட்ரிங்கிங் வாட்டர் காசஸ் ஃப்ளூராசிஸ். ஓகேங்களா. ஃப்ளூரைடு இருக்கிறதுனால ட்ரிங்கிங் வாட்டரில் நம்மளால ஃப்ளூராசிஸ் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காஸ் யூரோட்ராஃபிகேஷன் டியூ டு நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட். திஸ் காஸ் அல்கல் ப்ளூம்ஸ் விச் எஃபெக்ட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் பாடிஸ். குவாலிட்டி ஆஃப் வாட்டர் பாடிஸ்னா வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ரெட் டைட்ஸ் இஃப் அக்கர் கேன் பி லீத்தல் டு அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா. இந்த 7 பாயிண்ட் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். என்ன சொல்லிருக்காங்க, நம்ம வாட்டர் சோர்ஸை வந்து ரொம்ப ரொம்ப பொல்யூட் பண்ணுறோம், அதனால நம்மளும் சரி ஆர்கானிசம்ஸும் சரி என்ன மாதிரியான கான்சிக்வன்ஸ் வந்து சந்திக்குது அப்படின்றத அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய இது மாதிரி பண்ணுறதுனால இதுவாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ட்ரைனேஜ் வேஸ்ட்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ட்ரைனேஜ் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் எப்படின்னா எல்லார் வீட்லையும் என்னன்னா ஒரு செப்டிக் டேங்க் கட்டி அதில் வந்து இது பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா சில இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இந்த ட்ரைனேஜ் இந்த இது மூலியமாகவே போயிட்டு என்ன பண்ணுது அந்த கூவம் மூலியமாக போயிட்டு மெரினா பீச்சில் கலந்துருது. ஓகேங்களா. அந்த சைடு நம்ம போய் இது பண்ணும்போது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இது டிசீஸ்லாம் வரலாம். ஓகேங்களா. ஸோ அதனால என்ன பண்ணுது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருந்தே ஆகணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு எஸ்ஸே ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கான ஆன்சர் என்னன்னா எக்ஸ்பிளனேஷன். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் த ட்ரீட்மெண்ட், ஸ்டோரேஜ், டிஸ்போசல் ஆஃப் லிக்விட், ஏர்போர்ன் அண்ட் சாயில் எஃபிலியன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி. நியூக்ளியர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர இந்த மாதிரியான வேஸ்டஸ்லாம் சொல்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வந்து இந்த மாதிரியான இன்வால்வ் ஆகும் சொல்கிறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸ். ஓகேங்களா. இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் வச்சு நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லிமிட்டிங் த ஜென்ரேஷன் ஆஃப் வேஸ்ட். ஓகேங்களா. என்ன பண்ணோம் லிமிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து டைல்யூட் அண்ட் டிஸ்போஸ். லோ ரேடியோ ஆக்டிவிட்டி டைல்யூஷன் டிஸ்போஷன் ஆர் அடாப்டட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிலே அண்ட் டிகாய். ஓகேங்களா. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அன்ஆக்சிலரேட்டட் விஸ் வெரி ஷார்ட்லி லிவ்டு. ஓகேங்களா. அடுத்தது என்னன்னா கான்சன்ட்ரேட் அண்ட் கன்ஃபைன் ப்ராசஸ். த அப்ஜெக்டிவ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் லாங் லிவ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட். கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, ஸ்பென் ஃபியூல் பூல்ஸ். ஓகேங்களா. இந்த ஸ்பென் ஃபியூல் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ரியாக்டர்ஸ் டெம்பரரி ஸ்டோர் இந்த ரியாக்டர் பூல். ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபியூல் இது வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் விட்ரிஃபிகேஷன் மெத்தட். நியூக்ளியர் வேஸ்ட் ஆர் என்கேஸ்ட் இன் ட்ரை சிமெண்ட் கேஸ்கெட்ஸ். ஓகேங்களா. அடுத்தது ஜியோலாஜிக்கல் ரெபிஸ்டோரிஸ்னா என்னன்னா நியூக்ளியர் வேஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி எக்ஸாக்வேட்டட் டீப் வித் இன் ஸ்டேபிள் ஜியாலஜிக்கல் என்விரான்மெண்ட். ஓகேங்களா. இதை பற்றி ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இவ்வளோ பெரிய எஸ்ஸே வந்து நம்ம வந்து ஆன்சராக எழுதிதான். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த லெசனை வந்து நீங்கள் வந்து அவேர்னஸாகவும் நினச்சி படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னோட மஸ்ட்டு ஒரு வேண்டுகோள்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் பண்ணுங்கள் இந்த லெசனை வந்து ரொம்ப ரொம்ப அவேர்னஸாகவும் படிச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்தாங்கன்னா வாட் ஆர் த மெடிக்கல் வேஸ்டஸ், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல். ஓகேங்களா. மெடிக்கல் வேஸ்ட்லாம் என்ன அதை வந்து நம்ம எப்படிலாம் மெத்தடில் டிஸ்போஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் ஒன்றுமே கிடையாது. மெடிக்கல் வேஸ்ட்னா நீங்களே எழுதலாம் ஈஸியாக. எனி கைண்ட் ஆஃப் வேஸ்ட் தட் கண்டெயின்ஸ் இன்ஃபெக்டியஸ் மெட்டீரியல் ஜென்ரேட் பை ஹாஸ்பிட்டல் லெபார்ட்டரிஸ். ஓகேங்களா. எந்த விதமான வேஸ்ட்டாக இருந்தாலும் அதனால் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து ஜென்ரேட் பண்ணுது. எப்படி இதுலேருந்து ஹாஸ்பிட்டல் லெபார்ட்டரிஸ். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்மாமெடிக்கல் கம்பெனிஸ் அண்ட் வெட்டினரி கிளினிக்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரியான இடத்துலேருந்து வர அந்த வேஸ்டஸ்லாம் என்ன பண்ணுது நம்மளுக்கான இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்னா பாடி ஃப்ளூயிட் லைக் பிளட்டு, யூரின், பாடி பார்ட்ஸ் அண்ட் அதர் கண்டாமினன்ட்ஸு, கல்ச்சரல் டிஷ்ஷஸு, கிளாஸ்வேர்ஸு, பேண்டேஜ்ஸு, க்ளவுஸு, டிஸ்கிராப்டு, நீடில்ஸு, ஸ்கல்ப் செல்ஸு, ஸ்வாப்ஸு அண்ட் டிஷ்யூஸ். ஓகேங்களா. இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடும்போது அதுலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்மளாம் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, அதோட மேனேஜ்மெண்ட் என்னன்னா த சேஃப் ஆஃப் அண்ட் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பயோகெமிக்கல் வேஸ்ட் இஸ் த சோஷியல் அண்ட் இல்லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் இன் ஹெல்த் கேர் சென்டர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. இன்வால்வ் இன் இன்சினரேஷன், கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்ஷன், ஆட்டோக்ளேவிங், என்கல்ப்ஷன், மைக்ரோ ரேடியேஷன் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசல்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அந்த வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் டிஸ்போசல் வந்து இன்க்ளூட்ஸ் லேண்ட் ஃபில் அண்ட் பர்ரிங் ஆஸ் பெர் நார்ம்ஸ் இன்சைட் பர்மிஷன். ஓகேங்களா. ஃபைனல் டிஸ்போசல் என்ன பண்ணலாம் லேண்ட் ஃபில்ல இல்லைனா அது வந்து பரி அதாவது எரிச்சும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து 4th கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன்.
இந்த லெசன் வந்து 5 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கும். அது நிறைய இருக்கிறத தாண்டி ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் படித்தாலும் புரியக்கூடிய ஒரு இதில் தான் இருக்கும் அந்த 5 மார்க்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருங்க. நீங்கள் ஓனாகவும் எழுதலாம். ஓகேங்களா, ஓனாக எழுதக்கூடிய கொஷின்ஸ் தான் அதில் இந்த லெசன் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஹார்ட் டிசீஸ் வரும், ஹை பிளட் ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். நாய்ஸ்லானது ரொம்ப அதிகமான சத்தத்தை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டட் லைன்ஸு ஸ்லீப் டிஸ்டர்ப்ஷனு, ஹியரிங் லாஸு அண்ட் ப்ரொடக்டிவ் லாஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேங்களா, ஹார்ட் டிசீஸ் கண்டிப்பாக வரும்னு கேட்குறாங்க, பிளட் ப்ரெஷர் அதிகமாக வரும், ஸ்லெட் ரிலேட்டட் இல்லினஸ் வரும், ஸ்லீப் டிஸ்டர்ப்ஷன் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹியரிங் லாஸு, காது கேட்காம ஒரு இதுவாக இருக்கிறது, ப்ரொடக்டிவ் லாஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் சொல்லலாம் இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க, நர்வஸ்னஸ்ஸு, இரிட்டபிலிட்டி, ஆன்சைட்டி, நெக்ஸ்ட் வந்து டிப்ரெஷனு அண்ட் பேனிக் அட்டாக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த நாய்ஸ் பொல்யூஷன் மூலயமா வருதுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பெப்டிக் அல்சர் வருதுன்றாங்க, சர்வ் ஹெட்டாக், மெமரி லாஸும் கூட கடைசியில் டைமில் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து மெரைன் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்ட் பை நாய்ஸ் பொல்யூஷன் ஃப்ரம் ஆஃப்ஷோர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் போர்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா, இந்த போர்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப்ஷோர் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ண, ஆஃப்ஷோர்னா அந்த கடற்கரையில் இருக்க சில ஆக்டிவிட்டீஸ் மூலியமாகவும், இந்த போர்ட்னா இந்த துறைமுகங்களில் நடக்கிற சில ஆக்டிவிட்டீஸ் மூலியமாகவும் நான் வந்து இந்த மெரைன் அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் கரெக்டன் அனிமல்ஸ். ஓகேங்களா, ஃபயர் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமா இந்த வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்லாம் நிறைய வந்து இதுவாகுது. அதை தாண்டி என்ன ஆகுதுன்னா பேர்ட்ஸ் ஆர் ஆஃப்டன் அஃபெக்டட் பை இன்க்ரீசிங் ஏர் டிராஃபிக். ஓகேங்களா, ஏர் டிராஃபிக்னால நிறைய வந்து இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த பேர்ட்ஸ் மூலயமா நிறைய வந்து இந்த ஃப்ளைட்டு இதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த நாய்ஸ் பொல்யூஷன் மூலயமா இதெல்லாம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் தான், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஓகேங்களா, என்விரான்மெண்டல் இஷ்யூஸு லாஸ்ட் லெசனு ஈஸியான லெசன் தான். இதை வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் பயோ மேக்னிஃபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சிஎஃப்சி அண்டு பிஏஎன், அடுத்து வந்து வாட் இஸ் மீன் பை சம்டின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஹைட்ரோட்ராஃபிகேஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கிளாசிஃபை த பொலிட்டன்ஸு, அப்புறம் ரீசெண்ட் வேஸ்ட் டேஞ்சரஸ் வேஸ்டஸ் என்ன டேஞ்சரஸ் இது வந்து அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு கொஷினாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல்ஸ் வந்து என்ன மாதிரியான அஃபெக்ட் பண்ணுது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணி வாட்டர் ரிசோர்ஸ் வந்து பொல்யூட் பண்ணுறோம், அதை வந்து அதனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து சந்திக்குது அப்படின்றது இந்த கொஷின், அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து எழுதுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் ரேடியோ ஆக்டிவிட்டி வேஸ்ட் மேனேஜர் பண்ணிட்டு ஒரு எஸ்ஏ கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன், ஆன்சரும் கீழே இருக்குது. ஸோ அதையும் ஃபுல்லாக படித்து எழுதுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மெடிக்கல் வேஸ்டஸு அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கொஷின் அது ஆன்சரு கீழே இருக்குது. ஸோ அதையும் ஃபுல்லாக படிச்சு எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷனில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இந்த கொஷினுக்கான இது. ஸோ இந்த ஃபுல்லாக படித்து எழுதுங்க. இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த லெசனை வந்து ஒரு அவேர்னஸான லெசனாகவும் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிறத வந்து நீங்கள் திருப்பி பண்ணாதீங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கும் இல்லாமல் இந்த வர ஜென்ரேஷனுக்குலாம் வந்து நிறைய ஆபத்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், இதை வந்து மோஸ்ட்லி தவிர்த்துருங்க. ஓகேங்களா, லெசன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், நிறைய சொல்லி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்மளுக்கு 12th பயாலஜி பயோசாலஜி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம். ஓகே, தேங்க்யூ.